வணக்கம். ஏறத்தாழ ஒரு மாசத்துக்கு பிறகு நம்முடைய விளரி இசை அப்படிங்கிற இந்த சேனலை மீட்டிருக்கோம். விளரி சேனலும் அடுத்து மீட்டுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த சேனலை மீட்பதற்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள், குறிப்பா இந்திரகுமார் தேரடி, நண்பர் மில்டன் மற்றும் மற்ற நண்பர்களுக்கும் இதன் மூலமா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு பாட்டு. பாட்டுக்குள்ள நகைச்சுவை வைக்கிறது ரொம்ப சிரமம். அதுல என்ன அப்படின்னா, ஒரு கஞ்சன் வச்சுக்கோங்களேன். எப்படிப்பட்ட கஞ்சன் அப்படின்னா, அவன் நாய்த்தோல்ல வடிகட்டின கஞ்சன். அது என்னங்க நாய்த்தோல்ல வடிகட்டின கஞ்சன் அப்படின்னா, நாய்த்தோல்ல வடிகட்டவே முடியாது, அவ்வளவு அடர்த்தியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கஞ்சன். அவனுடைய கஞ்சத்தனத்துக்கு 2 எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அவன் சோத்தை போட்டு முன்னாடி வச்சிருவான், உப்பு போட மாட்டான். உப்பு போடாம எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோத்தை போட்டு முன்னாடி வச்சுட்டு அழுதான் அப்படின்னா அந்த கண்ணீர் கொட்டுமா, அதை உப்பா மாத்தி பிசைஞ்சு சாப்பிட்டுருவானா. அப்படிப்பட்ட கஞ்ச பையன், உப்பு வாங்காத கஞ்சன். இன்னும் எப்படிப்பட்ட கஞ்சன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு கஞ்சனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இப்படி கல்யாணம் நடக்கிறப்ப, கல்யாணம் முடிஞ்சு நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, தேனிலவுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்தா ஒத்தால பெட்டி வச்சுக்கிட்டு நின்றுருக்கேன். கூப்பிட்டு ஒரு நண்பன் கேட்டிருக்கேன், என்னப்பா ஒத்தால பெட்டி வச்சுக்கிட்டு நின்றுருக்கேன், இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, எங்கடா போறேன்னு கேட்டிருக்கேன். தேனிலவுக்கு போறேன் அப்படின்றக்க. தேனிலவுக்கா, எங்கடா அவன் மனைவி அப்படின்னு இருக்கேன். 2 பேரும் போனா செலவு அதிகமாகும், அதான் தேனிலவு போகணும்னாங்க. நான் ஒத்தையால போயிட்டு வருவோம் பாக்குறேன், செலவை சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கேன். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், டேய் 2 பேரும் போனா தாண்டா ஹனிமூனு, இல்லைன்னா அதுக்கு பேரு தனிமூன்றா, அதுக்கு ஏன்டா இந்த செலவு பண்றா, வீட்டுல இருறா அப்படின்னு இருக்கேன். அதை கேட்டு யோசனை, ஆமால்ல செலவு மிச்சம் இருந்து திரும்பிட்டான பெட்டியோட. இப்ப இப்படிப்பட்ட கஞ்சைகள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இதையெல்லாம் பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னா, கொண்டு வர முடியும் அப்படின்னு கவிப்பேரரசு வைரமுத்து நிரூபிச்சிருப்பாரு. அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பாட்டு, என்ன படம் அப்படின்னா, 1981 வெளிவந்த பாலைவனச்சோலை. இந்த படத்துல வரக்கூடிய பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி அப்படிங்கிற இந்த பாட்டு. பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி, மின்னல் போலே முன்னால் போனாள், பின்னல் கண்டு பின்னால் சென்றேன். இந்த பாட்டுக்கு இசையமைச்சது சங்கர் கணேஷ். இந்த பாட்டை பாடியிருக்கவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். இந்த பாலைவனச்சோலை திரைப்படம் ரொம்ப மாறுபட்ட திரைப்படம். எப்படி அப்படின்னா, அந்த காலகட்டத்தில், இந்த படம் வந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு சினிமா என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த படம் பண்ணியிருக்கும். ஏன்னா ஒரு 4-5 ஆண்கள் கூட ஒரு பெண் இருப்பா. அந்த பெண்ணு மேல இவங்களுக்கு எந்தவித விரசமும் வராது. அப்படியான ஒரு கதையோட்டத்தில் ரொம்ப அழகா எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த படம் வந்த பிறகு ஆண்கள் பெண்களை நடத்தின விதமே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய தொடர்ச்சி தான், நீட்சி தான் அதுக்கு பிறகு வந்த விக்ரமன் படங்களான புது வசந்தம் மாதிரியான திரைப்படங்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கவிப்பேரரசு வைரமுத்து 1980களில் எழுத வந்தா கூட 81 முதலா ஒரு படத்துக்கு எல்லா பாட்டையும் எழுதின பாட்டு இந்த பாட்டு தான், இந்த படம் தான். அதுலயும் குறிப்பா மேகமே மேகமே பாட்டு மறக்க முடியாது. அந்த பாட்டை விட இந்த பாட்டுக்கு தான் நான் ரொம்ப மெனக்கட்டேன், ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க நகைச்சுவையை பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய நகைச்சுவை பாடல்களை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா என்.எஸ். கிருஷ்ணன். அதுக்கு பிறகு அதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது, தேவைங்கிறது குறைஞ்சிச்சா என்னன்னு தெரியல. பல பேர் அதுக்கு பிறகு கொண்டு வர முயற்சிக்கல. கவியரசர் கண்ணதாசன் 1-2 பாடல்கள் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி கவிஞர் வாலி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி 1-2 பாடல்களை கவிப்பேரரசு வைரமுத்து பண்ணியிருப்பாரு. அப்படிப்பட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. பல பேர் இந்த பாட்டு வந்த பிறகு பெண்களே சொல்லியிருக்காங்க, பெண்களை கௌரவப்படுத்தின பாட்டு அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பல்லவி இருக்கு இல்லையா, அதுல வரி வரும், பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி, மின்னல் போலே முன்னால் போனால், பின்னல் கண்டு பின்னால் சென்றேன், பொண்ணு ஊருக்கு புதுசோ என்றேன், காலில் உள்ளது புதுசு என்றால் ஓ மேலே கேட்காதே அப்படிங்கும். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்த்துட்டு நான் பின்னாடி போனேன், பொண்ணு ஊருக்கு புதுசான்னு கேட்டேன், அவ அதுக்கு பதில் சொல்லாம என் காலில் இருக்க செருப்பு புதுசுன்னு சொல்லி சொன்னா அப்படின்னு. அப்ப சொன்ன உடனே ஒரு ஆணை விட்டு ஒரு பெண்ணுரிமையை பேச வச்ச பாட்டு அப்படின்னு பல பெண்களால் அந்த காலகட்டத்தில் பாராட்டப்பட்ட இந்த பாட்டு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கவிஞர் மட்டும் இல்ல, எஸ்பிபி இந்த பாட்டு ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருப்பாரு. அதுலயும் குறிப்பா அவ்வளவு சேட்டை முழுக்க அது எஸ்பிபி இந்த பாட்டுக்குள்ள பண்ணியிருப்பாரு. அதுல இந்த ஓ மேலே கேட்காதே அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, அது எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ஓ மேலே கேட்காதேங்கிறது மேல. அப்ப இந்த பாட்டு மெட்டு வடிவம் எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி, மின்னல் போலே முன்னால் போனால், பின்னல் கண்டு பின்னால் சென்றேன், பொண்ணு ஊருக்கு புதுசோ என்றேன், காலில் உள்ளது புதுசு என்றால் ஓ மேலே கேட்காதே அப்படி பண்ணியிருப்பாரு எஸ்பிபி.
ஆனா மெட்டா வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, காலில் உள்ளது புதுசு என்றால் ஓ மேலே கேட்காது அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தா அது அவ்வளவு சுவை இருக்காது. அதுக்காகவே அந்த இடத்த கொஞ்சம் ஏற்றி வச்சு இந்த பாட்டை அழகுபடுத்தியிருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடமும் நீங்க 3 சரணம் இருக்கும். 3 சரணமும் ஒரு சிறுகதை. பல்லவி ஒரு சிறுகதை. இப்படி ஒரு சிறுகதை வடிவத்துல இருக்கக்கூடிய பாட்டு. இந்த பாட்டுல சங்கர் கணேஷ் பண்ண அபரிமிதம் என்ன அப்படின்னா, 2வது இடைசைக்குள்ள அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாங்க. வேக வேக வேகமா போகும். சங்கர் கணேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாட்டுல ரிதம் செக்ஷன் ரொம்ப அழகா இருக்கும். இந்த பாட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. அவ்வளவு அழகா ரிதம் செக்ஷனை பண்ணியிருப்பாங்க. 3வது சரணத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாறுபட்ட சரணமா கொண்டு போய் போட்டிருப்பாங்க. இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 நண்பர்கள் சேர்றாங்க. அன்னைக்கு ஜனவரி 1 பிறக்க போகுது. அந்த நேரத்துல ஒரு ஹோட்டல்ல வச்சு அவங்க கொண்டாட்டத்தை போடுறாங்க. அந்த கொண்டாட்டத்தப்ப இவங்க நண்பி வர்றா. அந்த நண்பி இவங்களை கவனிக்கிறா. இதுல ஒருத்த மட்டும் ஜாலியா அப்படி ஆடி பல விஷயங்களை சொல்றது மாதிரியான இந்த பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள நான் சங்கர் கணேஷ் பல்லவியில வச்ச அந்த விஷயங்கள் இருக்குல்ல, நீங்க மூச்சே விட முடியாது. கட்ட 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 கடன்னு ஓடி இந்த பல்லவி முடியும் அப்படின்னா, தன்னன நானே நானே தானே நானா 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 தானா நானா 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 தானா நானா 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 தானா நானா 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 தான் நான் 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 அப்படி போகும். அப்படி கட கட கடன்னு போய் முடியும். அவ்வளவு அழகா இந்த பாட்டை பண்ணியிருப்பாங்க சங்கர் கணேஷ். இப்ப கவிஞர் எங்க நிக்கிறாரு அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, பாட்டு முழுக்க நிப்பாரு அது வேற. முதல் சரணத்துல என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, கஞ்சப்பை எப்படி கஞ்சப்பை அப்படின்னா, கையில் உள்ள எட்டனாவ 10 முறை எண்ணுவான், சத்தமின்றி எண்ணுவான் கஞ்சராஜா. அடுத்துதான் சொல்லியிருப்பாரு, தேனிலவு போனாலும் தனியாத்தானே போவானே. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அது அடுத்து உப்பு வேண்டும் என்றாலும் கண்ணீர் விட்டு கொள்வானே அப்படின்னு இருப்பாரு. 2வது சரணத்துல அவன் எப்படிப்பட்ட அப்படின்னா, பயங்கரமான வீரன், பயங்கரமான நடிகன். எப்படிப்பட்ட நடிகன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா, வானொலியில் நாடகத்தில் ஊமை வேடம் போட்டவன். நீங்க அந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா புரியும். அப்ப டிவி கிடையாது, இந்த மாதிரி செல்போன் கிடையாது. மிகப்பெரிய பொழுதுபோக்குங்கிறது, அதுவும் மின்னணு சாதன பொழுதுபோக்கு அப்படின்னா வானொலி தான். இப்போ வானொலியில நாடகத்துல ஊமை வேஷம் போட்டவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருப்பான். எப்படி புரியும் முதல்ல? ஊமை வேஷம் போட்டவன் ஆமை வேகம் கொண்டவன் எங்கள் வீரன் அப்படிம்பாரு. வீரங்கிற இடத்துக்கு ஒரு அழகுபடுத்தியிருப்பாரு எஸ்பிபி ஒரு பக்கம். அதுக்கடுத்த வரி போட்டிருப்பாரு, இவன் எப்படிப்பட்ட வேடம் போட்டானா, ராமன் வேடம் போட்டாலும் 2 சீதை கேட்பானே, 2 சீதை வந்தாலும் சூர்ப்பனகை பார்ப்பானே அப்படின்னு இருப்பாரு. நீங்க இந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரி 3வது சரணம் முடியும் போது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, இது வந்துட்டு புத்தாண்டு, இந்த புத்தாண்டை நாங்கள் கொண்டாடுறோம், இது எங்களுடைய கீதத்துக்கான இடம், நாளை எங்கள் கீதம் இந்த உலகத்தை ஆளும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை ரொம்ப அழகா முடிச்சிருப்பார். நீங்க இந்த பாட்டை கேட்டு பாருங்களேன். பாட்டை கேட்க 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 நேரம் போறது தெரியாது. ஒரு அழகான நகைச்சுவை கலந்த ஒரு பாட்டு. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான பாட்டு. மறுபடியும் கேட்டு பாருங்க. உங்களுக்கு வேற ஒரு விஷயம் தோணலாம். தோணுனா நீங்க கீழே பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.